தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் ஆழமான நம்பிக்கையும் அன்பும் கொண்டு இயேசுவின் சாட்சிகளாய் வாழ அழைக்கப்பட்ட அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இத்திருப்பலிக்கு வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கிறேன். நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதை வார்த்தையால் அல்ல, வாழ்வால் என்பிக்க இன்றைய வாசகங்களும் வழிபாடும் அழைக்கின்றன. இயேசு இறைமகன் என்பதற்கு அவர் தரும் முதல் சான்று அவரின் திருமுழுக்கு. இரண்டாவது சான்று தம் தந்தை பகரும் சான்று. மூன்றாவது சான்று மறைநூல். ஆனால் இவற்றையெல்லாம் விட இயேசு அதிக அழுத்தம் கொடுத்து கூறுவது அவரின் செயல்களே. இயேசு செய்த புதுமைகளும் போதனைகளும் அவரின் வாழ்வும் இயேசு எத்தகையவர் என்பதை எடுத்துரைக்கின்றது. ஒருவரின் செயல்பாடுகளை கொண்டே ஒருவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிய வருகிறோம். திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்தவர்களாக வாழ அழைக்கப்பெற்ற நாம் நமது வாழ்க்கையில் கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றோமா? நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் செய்யும் செயல்கள் நம் கிறிஸ்தவர்கள் என்பதை மற்றவர்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும். அத்தகைய வாழ்வு வாழ வரமேண்டி இணைவோம் இத்தியாக திருப்பலியில். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்தரையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையில்லா முடிவில்லா மகிழ்ச்சியான வாழ்விற்கு விடுதலை வாழ்விற்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் நம் பாவங்கள் குற்றங்கள் குறைகள் அனைத்திலுமிருந்து நம்மை விடுவிக்க நம் பாவங்களை நினைத்து பார்ப்போம். பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரிடம் என் பிழையெல்லாம் பொறுத்தருளும் என்று சொல்லி பக்தியோடு விசுவாசத்தோடு நாம் மனம் வருந்தி இணைந்து பாடுவோம். என் பிழையெல்லாம் பொறுத்தருளும், என் பிழையெல்லாம் பொறுத்தருளும், என் பிழையெல்லாம் பொறுத்தருளும், என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். செந்நீர் வியர்வை சொரிந்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். உம்பட கசையால் துடித்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். முள்முடி சூடிய மன்னவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். துன்பச் சிலுவை சுமந்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். தன்னுயிர் தியாகம் புரிந்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். தன்னுயிர் தியாகம் புரிந்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். என்
ஆண்டவர் முன்னிலையிலே இந்த தவக்காலத்திலே நாம் ஆண்டவரது மீட்பை, உயிர்ப்பை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிற எல்லா பாவங்களையும் நினைத்து பார்ப்போம். ஆண்டவரே, இந்த தவக்காலத்திலே நாங்கள் மேற்கொள்ளுகிற தவம், ஜெபம், நற்செயல்கள் இவை அனைத்தும் எங்களை பாவத்திலிருந்து விடுவித்து உம்மோடும் எங்கள் சகோதர சகோதரிகளோடும் எங்கள் ஆன்மாவோடும் நாங்கள் இணைந்து வாழ, நாங்கள் உமது அன்பு பிள்ளைகளாய் உம் கட்டளைகளையும் உம் நியமங்களையும் கடைப்பிடித்து வாழுகிறவர்களாய் நாங்கள் எங்களையே மாற்றிக்கொள்வதற்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு எதிராக நாங்கள் செய்த பாவங்களை நினைத்து பார்க்கிறோம். 10 கட்டளைகள், உம் வார்த்தைகள், இவற்றிற்கு எதிராக நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். உம் திரு இரத்தத்தால் எங்களை கழுவும். மனம் வருந்தி உம்மை தேடி ஓடி வந்திருக்கிற விசுவாசத்தோடும் பக்தியோடும் நாங்கள் மன்னிப்பு பெற்றுக்கொள்வோம், எங்கள் தேவைகளில் நிறைவை பெற்றுக்கொள்வோம் என்று மன உறுதியோடு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் மனம் வருந்துகிற மனநிலையை நீர் ஏற்றுக்கொள்வீராக. ஆண்டவரே, நோய் அற்றவருக்கென்று நோய் உற்றவருக்கே மருத்துவ தேவை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே தேடி வந்தேன் என்று சொன்னீரே. இன்றைய நாளிலே பாவியாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை தேடி வந்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை உம்மால் மட்டுமே மன்னிக்க முடியும் என்ற அந்த விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களது பாவங்களால் உம்மை விட்டு பிரிந்து நாங்கள் வெகு தொலைவு சென்றிருக்கிறோம். நாங்கள் எங்கள் பாவங்களினால் எங்கள் குடும்ப அன்பு உறவிலே, குடும்ப சமாதான வாழ்விலே, குடும்ப வாழ்விலே நாங்கள் பல வேளைகளிலே அன்பிலும் மன்னிப்பிலும் ஒற்றுமையிலும் இன்னும் சிறப்பாக நாங்கள் எடுத்துக்காட்டாக வாழ்வதிலும் தவறி இருக்கிறோம். இந்த பாவங்களுக்காக மனம் வருந்துகிறோம். இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும். என் ஆன்மா தூய் ஆவி குடிகொள்ளுகிற ஆலயமாக இருந்த பொழுதும் கூட எனது தனிப்பட்ட பாவத்தினால் என் ஆன்மாவில் தூய் ஆவிக்கு இடம் கொடுக்காமல் தீ ஆவிக்கு நான் இடம் கொடுத்து தீ ஆவின் சோதனைக்கு உட்பட்டு நான் என்னை இழந்திருக்கிறேன், என் ஆன்மாவை இழந்திருக்கிறேன், தூய் ஆவியை நான் இழந்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த வேளையிலே என் பாவங்களுக்காக மனம் வருந்துகிறேன். பாவங்களுக்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறேன். இயேசுவே, நீர் என்னை மன்னியும். இயேசுவே, உமது திரு இரத்தத்தால் என்னை கழுவும். இயேசுவே, உமது இரக்கம் என் மீது இறங்கி வரட்டும். இயேசுவே, என் மீது பரிவு கொள்வீராக. நீர் பாவிகளை, நோயாளிகளை, தேவையில் இருக்கிறவர்களை, வயதானவர்களை, ஒடுக்கப்பட்டவர்களை, உரிமை வாழ்வு இழந்தவர்களை நீரே தேடிச் சென்று அவர்களுக்கு நோயிலிருந்து விடுதலையும், அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலையும், பாவத்திலிருந்து விடுதலையும், மன உளைச்சல், மனக்கவலை, சமாதானமற்ற வாழ்வு, பிரச்சனைகள், பயம், இவற்றிலிருந்தெல்லாம் நீர் விடுதலை தந்தீரே. இந்த நாளிலும் நீர்தாமே எங்களுக்கு முழு மனித விடுதலை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களது ஜெபத்தை கேட்டு எங்களது ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிப்பதற்காய், நீரே எங்கள் பாவங்களை மன்னிப்பதற்காய், எங்கள் நோய்களிலிருந்து எங்களை விடுவிப்பதற்காய், இந்த தவக்காலத்தில் இன்னும் நாங்கள் உம்மை நெருங்கி வர நீர் தருகிற அருளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து நாங்கள் ஒருவரை மன்னித்து
உம்மிடமிருந்து முழுமையான மன்னிப்பு பெற்று நாங்கள் தூயவர்களாய் உம் அன்பு பிள்ளைகளாய் உம் சாட்சிகளாய் வாழ வரம் தாரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், கடந்தலைகள், வேதனைகள், உள்மன காயங்கள், உளவியல் பிரச்சனைகள், அடிமைத்தனங்கள், சாபங்கள், கட்டுக்கள் அனைத்திலுமிருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்து இந்த திருப்பலியில் நமக்கு நிறைந்த அருள் வரங்களை தருவாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பணிவுமிக்க மன்றாட்டால் உமது கனிவை வேண்டுகின்றோம். இவ்வாறு தவத்தினால் திருந்த பெற்று நற்செயல்களில் தேர்ச்சியடைந்த உமது அடியார்களாக எங்களை உம் கட்டளைகளில் நேர்மையுடன் நிலைத்து நிற்கச் செய்து பாஸ்கா விழாவிற்கு தூய உள்ளத்துடன் வந்து சேரச் செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32, இறைவசனங்கள் 7 முதல் 14 முடிய. அந்நாட்களில் சீனாய் மலையில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, இங்கிருந்து இறங்கிப்போ, நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உன் மக்கள் தங்களுக்கு கேடு வருவித்து கொண்டனர். நான் கட்டளையிட்ட நெறியிலிருந்து இதற்குள்ளாகவே விலகி அவர்கள் தங்களுக்கென ஒரு கன்றுக்குட்டியை வார்த்து கொண்டார்கள். அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு, இஸ்ரவேலே, எகிப்து நாட்டினின்று உன்னை நடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று கூறிக்கொள்கிறார்கள் என்றார். மேலும் ஆண்டவர் மோசேயிடம், இம்மக்களை எனக்கு தெரியும், வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள். இப்போது என்னை விட்டுவிடு. அவர்கள் மேல் என் கோபக்கனல் மூண்டிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன். உன்னையோ பேரினமாக்குவேன் என்றார். அப்போது மோசே தம் கடவுளாகிய ஆண்டவர் முன் மன்றாடி, ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன்? மலைகளில் அவர்களை சாகடிப்பதற்கும் மண்ணிலிருந்து அவர்களை அழித்தொழிப்பதற்குமாக வஞ்சகமாய் ஆண்டவர் அவர்களை கூட்டிச் சென்றார் என்று எகிப்தியர் சொல்ல இடம் தருவானேன்? உமது கடுஞ்சினத்தை விட்டுவிட்டு உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும். உம் அடியாராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரேலையும் நினைந்தருளும். நான் உன் வழிமரபினரை விண்மீன்கள் போல் பெருகச் செய்வேன். நான் வாக்களித்த இந்நாடு முழுவதையும் உன் வழிமரபினருக்கு அளிப்பேன். அவர்கள் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளீரே என்று வேண்டிக் கொண்டார். அவ்வாறே ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்யப்போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூரும். அவர்கள் ஒரேபில் ஒரு கன்று குட்டியை செய்து கொண்டனர். வார்ப்பு சிலையை விழுந்து வணங்கினர். தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர். ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூரும்.
விடுவித்த இறைவனை மறந்தனர். எகிப்தில் பெரியன புரிந்தவரை மறந்தனர். காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர். செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களை மறந்தனர். ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூரும். ஆகையால் அவர்களை அவர் அழித்து விடுவதாக கூறினார். ஆனால் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மோசே அவர் தம்முடைய மதில் காவலர் போல் நின்று அவரது கடும் சினம் அவர்களை அழிக்காதவாறு தடுத்தார். ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூரும். என்னை நினைவு கூரும். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 31 47 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களை நோக்கி கூறியது, என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது. என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கிறார். என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும். யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்டபோது அவரும் உண்மைக்கு சான்று பகர்ந்தார். மனிதர் தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல, நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்கிறேன். யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு. நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் களி கூற விரும்பினீர்கள். யோவான் பகர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு. நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று. நான் செய்து வரும் அச்செயல்களே தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும். என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகர்ந்துள்ளார். நீங்கள் ஒருபோதும் அவரது குரலை கேட்டதுமில்லை, அவரது உருவை கண்டதும் இல்லை. அவரது வார்த்தையும் உங்களுக்குள் நிலைத்திருக்கவில்லை, ஏனெனில் அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்பவில்லை. மறைநூல் வழியாக நிலைவாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதை துருவி துருவி ஆராய்ந்து பார்க்கிறீர்களே, அம்மறைநூலும் எனக்கு சான்று பகர்கிறது. வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பமில்லை. மனிதர் தரும் பெருமையை எனக்கு தேவையில்லை. உங்களை எனக்கு தெரியும். உங்களிடம் இறையன்பு இல்லை. நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன், ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறு ஒருவர் தம் சொந்த பெயரால் வருவாரானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். கடவுள் ஒருவரே, அவர் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவரிடமிருந்து பெருமையை தேடிக்கொள்கிறீர்களே. உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும்?
தந்தையின் முன்னிலையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்தப் போகிறவன் நான் என நினைக்காதீர்கள். உங்கள் சார்பாக நிற்பவர் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசேயை உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார். நீங்கள் மோசேயை நம்பியிருந்தால் என்னையும் நம்பியிருப்பீர்கள். ஏனெனில் அவர் என்னை பற்றி தான் எழுதினார். அவர் எழுதியவற்றை நீங்கள் நம்பவில்லை என்றால் நான் சொல்பவற்றை எவ்வாறு நம்பப் போகிறீர்கள்? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, வழக்கமாக இயேசுவை மருத்துவராக, நண்பராக, உதவி செய்பவராக, சகோதரராக, புதுமை செய்பவராக பல தலைப்புகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கின்றோம். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்க்கிற பொழுது அன்றைக்கு வாழ்ந்த யூத சமூகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவநம்பிக்கையை பார்க்கின்றார். அவர்கள் நம்பிக்கையில் வளர வேண்டும், நம்பிக்கையில் வேரூன்ற வேண்டும், அவர்கள் நம்பிக்கை விருட்சமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழக்கறிஞர் எப்படி சான்றுகளோடு ஆதாரங்களோடு நிரூபிப்பாரோ அதுபோல தான் இறைமகன், தான் கடவுளின் மகன் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிரூபிக்கிறார். இங்கே 5 ஆதாரங்களை, 5 சான்றுகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்வைக்கின்றார். இதை நற்செய்தி வாசகத்தின் வாயிலாக நாம் படிக்கின்றோம். 1, திருமுழுக்கு யோவானின் சான்று. 2வது, இயேசு கிறிஸ்துவின் செயல்களே சான்று. 3வது, தந்தை கடவுள் கொடுக்கின்ற சான்று. 4வது, இறைவார்த்தை கொடுக்கின்ற சான்று. 5வது, மோயிசனின் சான்று. இந்த சான்றுகளை, ஆதாரங்களை ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்வைக்கிறார் என்றால், மக்கள் தன்னை பெருமைப்படுத்த வேண்டும், தன்னை புகழ வேண்டும், தன்னை போற்ற வேண்டும் என்பதற்காக அல்ல. மாறாக அன்றைக்கு வாழ்ந்த அந்த சமூகம் இயேசுவின்பால் நம்பிக்கை கொண்டு அவர்கள் மீட்பை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். இறை இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கொடுக்கின்ற முதல் சான்று திருமுழுக்கு யோவானின் சான்று. யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்ட பொழுது அவர் உண்மைக்கு சான்று பகர்ந்தார் என்று இதை நற்செய்தி வாசகத்தில் படிக்கின்றோம். மேலும் யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை படிக்கிற பொழுது, கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம்பலியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தார் என்று வாசிக்கிற பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சான்று பகர வந்தார் என்பதை நாம் நம்முடைய நினைவிற்கு தெளிவிற்கு வருகிறது. யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே இவரே கடவுளின் செம்மறி என்று திருமுழுக்கு யோவான் இயேசுவை குறித்து சொல்கிறார். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே கடவுளின் மகன் என்று இயேசு கிறிஸ்துவை திருமுழுக்கு யோவான் சுட்டி காட்டுகிறார். இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது திருமுழுக்கு யோவான் கொடுக்கின்ற சான்று, ஆதாரம் உண்மை என்று நமக்கு தெளிவுபடுகிறது. திருமுழுக்கு யோவான் இயேசு கிறிஸ்துதான் உண்மையான கடவுளின் செம்மறி, கடவுளின் மகன், மெஸ்ஸியா, நமக்கு மீட்பை கொடுக்க போகிறவர் என்பதை தெளிவுபடுத்துகிறார். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இன்றைய வாசகத்தின் வாயிலாக உறுதிப்படுத்துகின்றார். 2வது சான்று என்னவென்று சற்று அலசி பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவின் செயல்கள். இன்றைய வாசகத்தில் பார்க்கின்றோம், நான் செய்கின்ற செயல்களே இதற்கு சான்றுகள் என்று சொல்லுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவின் செயல்பாடுகள் தான் அவர் கடவுளின் மகன், கடவுளின் செம்மறி, மெஸ்ஸியா, நமக்கு மீட்பை கொடுக்க போகிறவர் என்பதை தெளிவுபடுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவின் செயல்கள் எப்பொழுதுமே அவர் மீட்பர், உன்னதர், கடவுளின் மகன் என்பதை ஒவ்வொரு செயல்பாடுகளும் எப்பொழுதுமே நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டே தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் செயல் தொழுநோயாளர்களுக்கு தூய்மையை கொண்டு வந்தது. பிரிவினை உள்ள இடத்தில் இயேசுவின் செயல் ஒற்றுமையை கொண்டு வந்தது.
பாவிகளுக்கு இயேசுவின் செயல் மன்னிப்பை கொடுத்தது. சமாரியர்களுக்கு இயேசுவின் செயல் நட்பை கொடுத்தது. முடவர்களுக்கு ஊன்றுகோலாய் அமைந்தது. பெண்களுக்கு சமத்துவத்தை, நோயாளிகளுக்கு குணத்தை, பேய் பிடித்தவர்களுக்கு விடுதலையை, வருந்துவோருக்கு ஆறுதலை இயேசுவின் செயல் கொடுத்தது. கவலைப்படுவோருக்கு நம்பிக்கையை, சோதனையில் இருப்பவருக்கு திடனை, கைவிடப்பட்டவருக்கு துணையை இயேசுவின் செயல் கொடுத்தது. அஞ்சுவோருக்கு துணிவை, சுமை சுமந்து சோர்ந்திருப்போருக்கு சுகத்தை, பசியற்றோருக்கு உணவை இயேசுவின் செயல் கொடுத்தது. தாகமானோருக்கு பானத்தை, பார்வையற்றோருக்கு பார்வையை, பேச்சிழந்தவர்களுக்கு பேச்சை, திருச்சட்டத்திற்கு நிறைவை இயேசுவின் செயல் கொடுத்தது, கொண்டு வந்தது. பழி வாங்குவோருக்கு இயேசுவின் செயல் மன்னிப்பை கொடுத்தது. பகைவன் முன் இயேசுவின் செயல் நட்பானது. கொடுப்போருக்கு இயேசுவின் செயல் பாராட்டானது. பிறரை கெடுப்போருக்கு இயேசுவின் செயல் சாபமானது. தன்னை தீர்ப்பிடுவர்கள் முன்பு இயேசுவின் செயல் மௌனமானது. இறந்தவர்களுக்கு இயேசுவின் செயல் உயிரை கொடுத்தது. ஆம், இயேசுவின் செயல்கள் எப்பொழுதுமே மீட்பை கொடுத்தது, மீட்பை கொண்டு வந்தது. அவர்தான் கடவுளின் மகன், இறை மகன், கடவுளின் செம்மறி. நம்மை பாவங்களிலிருந்து மீட்க வந்த இறைவன் இவர் ஒருவர் என்பதை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் செயல் நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. இதைத்தான் இன்றைய வாசகத்தின் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அழுத்தம் திருத்தமாக ஆழமாக நமக்கு கொடுக்கிறார். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்து மீட்க வந்தவர் என்பதற்கு சான்று தந்தை கடவுளின் சான்று. என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகிர்ந்துகிறார் என்று இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் படிக்கின்றோம். அது மட்டுமல்ல, மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது தந்தையாம் கடவுள் வானிலிருந்து குரல் ஒலி எழுப்புகிறார். இவரே என் அன்பார்ந்த மைந்தன், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்கின்ற குரல் ஒலியை எழுப்புகிறார். அது மட்டுமல்ல, மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாபோர் மலையில் உருமாற்றம் பெறுகிற பொழுது அங்கேயும் இவரே என் அன்பார்ந்த மைந்தன், இவர் பொருட்டு பூரிப்படைகிறேன் என்கின்ற ஒரு அறைகூவலை தந்தையாம் கடவுள் விடுக்கிறார். இதன் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நம்மை மீட்க வந்த தெய்வம், அவர்தான் மெஸ்ஸியா, அவர்தான் கடவுளின் மகன் என்பதை நமக்கு தெள்ள தெளிவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வாசகத்தின் மூலமாகவும் காட்டுகின்றார். நான்காவதாக, இறைவாக்கு சான்று. மறைநூல் வாக்குகளும் எனக்கு சான்று பகர்கிறது என்பதை இன்றைய வாசகத்தில் படிக்கின்றோம். மறைநூல் வாக்குகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் மீட்பர், இறைமகன், மெஸ்ஸியா என்பதை தெள்ள தெளிவாக காட்டுகிறது. இறை இயேசுவில் அன்பு நேர்ந்தவர்களே, விடுதலை பயணம் 12ஆம் அதிகாரம் இசையாஸ் 53ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கிற பொழுது துன்புறும் ஊழியரை பற்றி அந்த அதிகாரங்களே படிக்கின்றோம். இதைத்தான் யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 29 திருமுழுக்கு யோவான் கூறுகிறார். கடவுளின் செம்மறி, கடவுளின் செம்மறி, துன்புறும் ஊழியர், இவை இரண்டும் ஒன்றை தான் குறிக்கிறது. இவை இரண்டும் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டு இறை வாக்குகள் இயேசு கிறிஸ்துவை முன்னறிவித்திருக்கிறது என்பதற்கு இதுவே சிறந்த சாட்சிகள். அது மட்டுமல்ல, திருப்பாடல் 2 நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கடவுளின் மகனை பற்றி படிக்கின்றோம். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே கடவுளின் மகன் என்பதை திருமுழுக்கு யோவான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார். அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டில் குறிக்கப்படுகின்ற கடவுளின் மகன், புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகின்ற கடவுளின் மகன் இருவரும் ஒருவர்தான், அவர்தான் இயேசு. இதைத்தான் பழைய ஏற்பாட்டு இறைவாக்குகள் உரைக்கின்றன. அது மட்டுமல்ல, எண்ணிக்கை ஆகமம் 21:9 மோசே வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கன்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த மனிதரும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைத்தனர். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்படுவார் என்று படிக்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வெண்கல பாம்பு
புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகின்ற இயேசு கிறிஸ்து இருவரும் ஒருவர்தான். இவை அனைத்தும் இயேசு கிறிஸ்து தான் மீட்பர், இயேசு கிறிஸ்து தான் நமது பாவங்களை போக்குபவர், இயேசு கிறிஸ்து தான் நமது கடவுள், கடவுளின் மகன் என்பதை பழைய ஏற்பாட்டு இறைவாக்குகள் தெள்ள தெளிவாக எடுத்து கூறுகிறது. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இன்றைய வாசகத்தில் அழுத்தம் திருத்தமாக நமக்கு கொடுக்கிறார், தெளிவுபடுத்துகிறார். இறுதியாக மோசேயின் கூற்று சான்றாக அமைகிறது. மோசேயை நம்பியிருந்தால் என்னையும் நம்பியிருப்பீர்கள், ஏனெனில் அவர் என்னை பற்றி தான் எழுதினார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய வாசகத்தில் கூறுகிறார். மோசேவை தனக்கு சான்றாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். இறை இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே புதிய மோசேவாக புதிய ஏற்பாட்டில் காட்சி அளிக்கின்றார். மோசேவுக்கும் பழைய மோசேவுக்கும் புதிய ஏற்பாட்டில் வருகின்ற இயேசு கிறிஸ்துவிற்கும் நிறைய ஒற்றுமைகள் இருப்பதை விவிலியத்தில் பார்க்கின்றோம். இருவருமே புதிய சட்டங்களை கொண்டு வந்தவர்கள். விடுதலை பயணம் 20 முதல் 24 வரையுள்ள அதிகாரங்களை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது அங்கே மோயிசன் புதிய சட்டங்களை கொண்டு வருகின்றார். புதிய சட்டங்கள், வன்முறைகளுக்கான புதிய சட்டங்கள், ஒழுக்க நெறிகளுக்கான புதிய சட்டங்கள், பலிபீடம் பற்றிய புதிய சட்டங்கள், இப்படி புதிய சட்டங்களை, புதிய நெறிமுறைகளை மோயிசன் பழைய ஏற்பாட்டிலே கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்துவும் மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவும் புதிய சட்டங்களை கொண்டு வருகிறார். சினம் கொள்ளுதல், நோன்பு இருத்தல், தீர்ப்பு அளித்தல், இது போன்ற புதிய சட்டங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே கொண்டு வருகின்றார். பழைய ஏற்பாட்டு மோசே அடிமைத்தனத்திலிருந்து மக்களை மீட்டார் என்று நாம் தெளிவுபடுத்தி படிக்கின்றோம். விடுதலை பயணம் 3:7 முதல் 10 வரை படிக்கிற பொழுது கடவுள் மோயிசனை எகிப்திலிருந்து மக்களை விடுவிப்பதற்காக, அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக மோசையை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார். அதுபோல தான் யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் படிக்கின்றோம். மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையில் விடுதலை பெற்றவர்களாக இருப்பீர்கள் என்று வாசிக்கின்றோம். மகன் பாவத்திலிருந்து விடுதலை அளிப்பவராகவும் மோயிசன் அடிமைத்தனத்திலிருந்து மக்களை மீட்டவராகவும் பார்க்கிற பொழுது இருவருமே அடிமைத்தனத்திலிருந்து மக்களை மீட்கின்ற மீட்பவர்களாக காட்சியளிக்கிறார். இயேசு கிறிஸ்து மீட்பர் என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டு மோசே 40 நாட்கள் நோன்பு இருந்தார். அதுபோல புதிய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் நோன்பு இருந்தார். மோசே வானிலிருந்து மன்னாவை பொழியப்பட வேண்டும் என்று கடவுளிடம் பரிந்துரைத்து அதனை கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்துவும் 5000 பேருக்கு உணவளிக்கிறார். பழைய ஏற்பாட்டு மோசே செங்கடலை கடக்க இஸ்ரேல் மக்களுக்கு உதவி செய்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பேதுரு கடலின் மீது, கலிலேய கடலின் மீது நடக்க முயற்சித்த பொழுது, விரும்பிய பொழுது அவரை நடக்க வைக்கிறார். பழைய ஏற்பாட்டு மோயிசன் மலையிலே இறையனுபவம் பெறுகிறார். புதிய ஏற்பாட்டு மோசேவாகிய இயேசுவும் தாபோர் மலையில் இறை அனுபவம் பெறுகிறார். இருவருமே தொழுநோயாளரை குணப்படுத்துகின்றனர். மோயிசனும் தொழுநோயாளரை குணப்படுத்துகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தொழுநோயாளரை குணப்படுத்துகிறார். இருவருமே 12 நபர்களை தேர்ந்தெடுக்கின்றனர். மோசே 12 குலங்களை தேர்ந்தெடுக்கிறார். இயேசு கிறிஸ்து 12 சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார். இறை இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, இயேசு கிறிஸ்து மீட்பர் என்பதற்கு மோசே வழியாக இப்படி சான்றுகள் தரப்படுகிறது. இறை இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, ஏற்கனவே நான் சொல்லியது போல இந்த சான்றுகள் எல்லாம் எதற்காக என்றால் இயேசு கிறிஸ்துவை பெருமைப்படுத்துவதற்காகவோ இயேசு கிறிஸ்துவின் புகழை பறைசாற்றுவதற்காகவோ அல்ல, மாறாக நாம் இயேசுவில் நம்பிக்கை கொண்டு மீட்பு பெற வேண்டும் என்பதற்காகத்தான். இயேசு கிறிஸ்து தனது நம்பிக்கையை தான் கடவுளின் மகள் என்பதை தனது செயல்பாடுகளின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் வெளிப்படுத்தினார் என்றால், திருமுழுக்கு பெற்ற இயேசு கிறிஸ்துவின் மறு உருவமாக மறு சாயலாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அனைவருமே இயேசுவை போல நமது செயல்பாடுகளில் நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும். நாம் அனைவரும் மீட்பு பெற்றவர்கள், இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவின் உரிமை சொத்தான மக்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நமது வாழ்க்கை சூழலில் நம்முடைய இன்ப துன்பங்களில் வெளிப்படுத்த உணர அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆம், இறை இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, நம்பிக்கை வாழ்வு என்பது அவ்வளவு எளிதான வாழ்வல்ல. இயேசு கிறிஸ்துவில்
வாழ்கின்ற வாழ்வென்பது துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் இடர்பாடுகளும் நிறைந்த வாழ்வாகத்தான் இருக்கிறது. ஆம், இந்த நம்பிக்கை நிறைந்த வாழ்வில் நம் மீது கல்லறிகள் விழும், கலங்கிவிட வேண்டாம். இந்த நம்பிக்கை நிறைந்த வாழ்வில் பாராட்டுகள் இருக்கும், மெய் மறந்து விட வேண்டாம். பயமுறுத்தல்கள் இருக்கும், பதுங்கிவிட வேண்டாம். அன்பு இருக்கும், அடிமையாகிவிட வேண்டாம். சவால்கள் இருக்கும், சறுக்கிவிட வேண்டாம். குழப்பங்கள் இருக்கும், குலைந்து போய்விட வேண்டாம். எல்லாத்திற்கும் மேலாக பிரச்சனைகள் இருக்கும், நொறுங்கிவிட வேண்டாம். இந்த நம்பிக்கை எப்பொழுதுமே நம்மை உறுதிப்படுத்த வேண்டும், நம்மை நம்பிக்கையில் ஆழப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஆம், இறையேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, நாம் அனைவருமே மீட்பை பெற்றவர்கள், இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். இயேசு கிறிஸ்து சாட்சிய வாழ்வை சான்று வாழ்வை வாழ்ந்தார் என்றால் அவரை பின்பற்றி வாழ்கின்ற நாமும் சாட்சிய வாழ்வு சான்று வாழ்வு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சாட்சியத்தின் மூலமாக சான்றின் மூலமாக நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை பிற மக்களுக்கு, பிற இனத்தாருக்கு, பிற சமயத்திற்கு, பிற சமய மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். எப்படி இந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தலாம்? நம்முடைய உறவுகளில் அர்ப்பணத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக நாம் நம்பிக்கையின் மக்கள் என்பதை வெளிப்படுத்தலாம். நம்மை வெறுப்போருக்கு மன்னிப்பை கொடுப்பதன் மூலமாக நாம் நம்பிக்கையின் மக்கள் என்பதை எடுத்துரைக்கலாம். நம்மை ஒதுக்குவோர் மத்தியில் பொறுமையை, செய்யும் பணிகளில் முழு ஈடுபாடு, ஏழைகளின் பால் அக்கறை, தேவையான நாடுவோருக்கு உதவிகரம் நீட்டுவது, துறவரத்தில் பற்றுறுதி, துன்பத்தில் விடாமுயற்சி, உலக நாட்டங்களில் வேட்கையின்மை, இவற்றையெல்லாம் வெளிப்படுத்துவதன் மூலமாக நாம் சாட்சிய வாழ்வு சான்று வாழ்வு வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து சாட்சிய வாழ்வு சான்று வாழ்வு வாழ நம்மை இன்று அழைக்கிறார். எனவே சாட்சிய வாழ்வை நம்முடைய வாழ்வாக கொள்வோம், மீட்பு பெறுவோம். இறைவன் இயேசு கிறிஸ்து என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென். இறைவன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் எழுந்து நின்று கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்ன நமது அன்பு தெய்வத்திடம் நாம் நமது மன்றாட்டுக்களை பக்தியோடு எழுப்புவோம். நல்லாயனே எம் இறைவா, எம் திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உமது வார்த்தையால் ஊட்டம் பெற்று தங்களின் வாழ்வால் உமக்கு சான்று பகரவும், உமக்கு உகந்த முறையில் தங்களின் வாழ்வை நெறிப்படுத்தவும், பணி வாழ்வில் உமக்கு உகந்தவற்றையே நாடி செய்திடவும், இறையாட்சியின் மதிப்பீடுகளை தாங்கள் வழிநடத்தும் மக்கள் மத்தியில் தட்டி எழுப்பிடவும் தேவையான உடல் நலனையும் உமது அருள் ஆசிரையும் நிறைவாக தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அனைத்தையும் அமைத்தாலும் இறைவா, எங்கள் அருகில் இருக்கும் ஏழைகள், துன்புறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாழ்வோருக்கு நாங்கள் உதவ முன்வரவும், தன்னலமற்ற சேவையை மனம் கொண்டு செய்யவும், அவர்களின் பொருளாதார தேவைகளை சந்திக்கவும், இந்த தவக்காலத்தில் அர்த்தம் பொதிந்த வாழ்வு வாழ்ந்திடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம்மை ஆளும் எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைமை பொறுப்பாளர்கள் சுயநலம் கருதாமல் பொதுநலம் காணவும், ஏற்றத்தாழ்வு இல்லா சமத்துவ சமுதாயம் படைத்திடவும், அடித்தட்டு மக்களின் வாழ்வை மேம்படுத்தும் திட்டங்களை தீட்டி செயல்படுத்தவும், விவசாயம் காக்கவும், அதற்கான விளைநிலங்களை பராமரிக்கவும் பாதுகாக்கவும், மக்கள் நலனை மனதில் கொண்டு செயல்படும் நல் தலைவர்களை எம் மக்கள் இனம் கண்டு தேர்ந்தெடுக்கவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, அரசு தேர்வினை எழுதி கொண்டிருக்கின்ற 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களை ஆசீர்வதியும். உடல் உள்ள நலன்களால் நிறைவு தாரும். சிறப்பான முறையில் அவர்கள் தேர்வு எழுதிடவும், நல்ல மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற்றிடவும், தங்களின் பெற்றோருக்கும் தாங்கள் பயில்கின்ற பள்ளிக்கும் பெருமை சேர்த்திடவும், கல்வியோடு கூட ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் சிறந்து உமக்கு உகந்த பிள்ளைகளாக எமது பிள்ளைகள் வாழ அருள் தர வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று மொழிந்த தெய்வமே, உமது நற்செய்தியை உலகெங்கும் பறைசாற்றிட ஊடகமாக செயல்படும் எமது மாதா தொலைக்காட்சியையும் அதன் நிர்வாக தந்தையையும் அதற்காக உழைக்கின்ற அருள் தந்தையர்கள் பணியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். உடல் உள்ள ஆன்ம சுகம் தாரும். அவர்களின் பணி சிறக்கவும் உமது நற்செய்தி உலகெங்கும் சென்றிடவும் தேவையான உமது அருளையும் பொருளாதாரத்தையும் நிறைவாக தாரும். எல்லோரும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக உருமாறிட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மௌனமாக சிறிது நேரம் ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் விசுவாசத்தோடு உமது திருப்பாதம் சமர்ப்பித்த எங்கள் மன்றாட்டுக்களையெல்லாம் தயவாய் கேட்டு தேவைகளை நிறைவேற்றி நாங்கள் சாட்சிகளாய் வாழ வரம் தாரும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை உம்மை மன்றாடுகிறோம். கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவே, அனைத்தையும் உமக்கு வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் வலுவற்றவர்களாக எங்களை தீமை அனைத்திலும் இருந்தும் என்றும் தூய்மைப்படுத்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல நித்திய இறைவா, உமது அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீ திருவுளமானி. ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு நாங்களும் இணைந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து ஆர்ப்பரித்து
பாடுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எது நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவளையில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு விண்ணக தந்தை அப்பா என்று அழைக்க நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் தாழ்மையோடு மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. நற்கருணை ஆண்டவர் நமக்கு தருகிற சமாதானத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். உள்ளத்தில் வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும் என குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலைவாழ்வளிப்பதாக. நெஞ்சில் ஒரு சங்கீதமே, இறைவா நித்தம் அது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே, இறைவா நித்தம் அது உனதாகுமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட அருளடையாள திருவுணவு எங்களை தூய்மைப்படுத்தவும் அடியார்களை குற்றங்கள் அனைத்திலுமிருந்து விடுவிக்கவும் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு குற்றமுள்ள மனச்சான்றினால் கட்டுண்டவர்கள் விண்ணக உதவியின் நிறைவால் மாட்சியடைவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, மக்களுக்கு ஆசி வழங்கி காப்பாற்றும். இவர்களை செம்மைப்படுத்தி மீட்டருளும். அதனால் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து எதிரிகளிடமிருந்து பாதுகாக்க பெற்று அவர்கள் உமது அன்பில் என்றும் நிலைத்திருப்பார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை
ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித